ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுந்தர் வேர் டுடே. இந்த பேக் எப்படி போடுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அருங்கோண பேட்டர்ன் உட்டன் ஹேண்டில் பேகு. ஸோ இதோட டுட்டோரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியல். இந்த பேஸ்கெட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் வயர், சிசர்ஸ், அப்புறம் ஸ்கேல், அப்புறம் ஒரு பேர் ஹேண்டில், ஒரு பேர் வந்து ஹேண்டில், அப்புறம் 4 குமிழ், அப்புறம் 2 பேர் மேக்னெட். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த பேக் செய்யறதுக்கு. ஸோ இப்போ இந்த பேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அளவு எடுத்துக்கலாங்க. 20 கட்டு ஒயர் கட் பண்ண போகிறோம். ஸோ 20 கட்டு ஒயர் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அளவு கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். எப்பயுமே ரோல் எடுக்கிறது வந்து உள் பக்கத்துலேருந்து எடுங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கு விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை அளந்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 6 அடி எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 ப்ளஸ் ஒரு ஃபிங்கர் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஒரு ஃபிங்கர் அளவு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி 20 கட்டு ஒயரும் நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கட்டு ஒயர் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு கட் ஒயரை வச்சு 2வது கட் ஒயரை கட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி 3வது ஒயரும் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டு ஒயர் நம்ம ஸ்கேலில் அளந்து கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு ஒயரை வச்சு மற்ற ஒயர் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 20 கட்டு ஒயர் கட் பண்ணதுக்கப்புறமா பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 20 கட் ஒயர் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயர் பாருங்கள், இது வந்து ரோலில் இருக்கிற ரன்னிங் ஒயர். கட் ஒயர் கட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் ரோல் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் ஒயர் வெளியில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பேஸ் போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கட்டு ஒயர். கட்டு ஒயர் வந்து ஒரு கட்டு ஒயர் எடுத்து அதை கரெக்டாக சரிசமமாக நம்ம மடக்கிக்கணும். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பேஸ் போட போகிறோம். பேஸ் போட போகும்போது இப்போ இந்த பேட்டர்னுக்கு நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் அளவு கம்மி பண்ணாமல் தான் போடணும். ஏன் அப்படின்னா மேலே பேட்டர்ன் நம்ம அருங்கோண பேட்டர்ன் போட போகிறதுனால சைடு வந்து வால் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணாமல் போட்டிங்கன்னாவா உங்களுக்கு பேக் வந்து ஹைட்டு கரெக்டாக வரும், இல்லைனா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அளவு கம்மி பண்ணாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கரெக்டாக இப்படி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு போட வரும். ஸோ ரன்னிங் ஒயரில் கட்டு ஒயர் இருக்கிறது மேலே இப்படி வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் இருக்கிற பேக் ஒயரை வந்து எடுத்து இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுத்துகிட்டு எல்லா ஒயரும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கட்டு ஒயரையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கட்டு ஒயரையும் நம்ம இப்படி தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா கட்டு ஒயர் வந்து சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை வந்து நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய சென்டர் ஒயர், பேஸோடைய சென்டர் ஒயர் இது தான். ஸோ சென்டர் ஒயரை அடையாளத்துக்காக அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் டிப்ஸ் ஆஃப் ஒயர் பேஸ்கெட் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எந்த கூடனாலும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அளவு மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம வந்து 6 எடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கட்டு ஒயராக ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். 20 கட் ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் எவ்வளோ போடுறன்றதை நான் இப்போ பாருங்கள், எல்லா கட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரை வந்து ஒரு சைடு நம்ம விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஒரு சைடு நம்ம லெஃப்ட் சைடு விட்ட ஒயர். இப்போ ரைட் சைடில் நம்ம வந்து இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா கட் ஒயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து பேஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 10 rows ஆஃப் பேஸ் தேவை. ஸோ சென்டர் ஒரு லைன் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் நம்ம வந்து போடலாம். இதே மெஷர்மெண்ட் சைடில் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டீங்களோ அதே அளவுக்கு தான் ஒயரை வந்து நம்ம விடணும். விட்டு தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஒயர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து போடுங்க. ஸோ 10 rows ஆஃப் பேஸ் நம்ம வந்து போடணும். ஸோ இது
பாருங்கள் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இதை இப்படி லூப் எடுத்து இங்கே இருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து இப்படி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி லூப் எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேலே வச்சு இதை வந்து இப்படி அந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை பிடிச்சி இதை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் வந்துடும். ஏன்னா அந்த லூப்பு மேலே இப்படி இப்போ அடுத்தது பாருங்கள் நான் காமிக்கிறேன். திருப்பி லூப் எடுங்க, அடுத்த ஒயர். இப்போ இந்த ஒயர் வந்து இந்த இடத்துல லூஸாக இருக்கா, இது லூஸை கொஞ்சம் இழுத்து இப்படி மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற நாட்டும் நல்லா நம்மளுக்கு டைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு கூடையில். ஸோ அந்த மாதிரி எப்போ போட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், இந்த ஒயரை இழுத்து போடுங்க. ஸோ அப்படி போடும் போது உங்களுக்கு நாட்டெல்லாம் டைட் ஆகிடும் தானாகவே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 3 நாட் போட்டோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட போகிறோம். பேஸுமே 10 ரோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ 10 ரோஸ் போட்டு அதுக்கப்புறம் மேலே எப்படி எழுப்புறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து பேஸ் போட்டாச்சுங்க. பேஸ் வந்து 10 வருஷம் நம்ம வந்து போட்டுட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருஷம் பேஸ் போட்டாச்சு. ஸோ பேஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஒயராக ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஏன்னா 20 கட்டு ஒயரு 10 வருஷம் பேஸ் போட்டிருக்கோம். ஸோ 2 ஒயராக நம்ம வந்து அப்படியே எடுத்து க்ராஸ் போட்டுட்டு வரலாங்க. சுற்றி அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ தான் மேலே நம்மளால் அருங்கோண பேட்டர்ன் போட முடியும். ஸோ 2 ஒயராக நீங்கள் போட்டுட்டு வாங்க. அருங்கோண பேட்டர்ன் போடணும் அப்படின்னா ஈவன் நம்பரில் தான் கட்டு ஒயர் வைக்கணும். அப்படி இல்லை ஆனால் சுற்றி போடும் போது உங்களுக்கு ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுற்றி போடும் போது உங்களுக்கு ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் கரெக்டாக போடணும் அப்படின்னா கட்டு ஒயரும் ஈவன் நம்பரில் வைங்க, பேஸும் ஈவன் நம்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு கார்னர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி 2 ஒயராக நம்ம வந்து எடுத்து க்ராஸ் போட்டுக்கிட்டு வர போகிறோம். சுற்றியுமே நம்ம ஃபுல்லாகவே 2 ஒயராக நம்ம வந்து க்ராஸ் போட்டுக்கிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம வந்து ஒரு வரிசை போட போகிறோம். அப்புறம் திருப்பி க்ராஸு. ஸோ இதாங்க அருங்கோண பேட்டர்ன். ஸோ இப்போது நம்ம 2 ஒயராக பிடிச்சி க்ராஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், நாட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் க்ராஸ் பேட்டர்னில். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம வந்து ஒயர், அதாவது ரோல் இருக்கிற ஒயர் எடுத்து ஒரு வருஷம் வந்து ரன்னிங் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஹெக்ஸகன் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ அப்படி கிடைக்கிறதுனால தான் அது வந்து அருங்கோணம், அதாவது 6 கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு மேலே கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ரன்னிங் போட்டுட்டு எப்படி நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் அந்த ஷேப் இப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக்கை முடிச்சாச்சுங்க. இந்த பேக்கை முடிச்சு நான் டேக்கெல்லாம் கட்டிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம மேலே வந்து அருங்கோண பேட்டர்ன் நான் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி போட்டு வந்துட்டு மேலே ஒரு கிராஸ் வந்து எத்தனை போடணும் அப்படின்னா இந்த பக்கம் காமிக்கிறேன். கிராஸ் வந்து எத்தனை போடணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 கிராஸு 1 2 3 4 5 6 7 8 கிராஸ் போட்டுட்டு மேலே வந்து 2 வரிசை. ஏன்னா 2 வரிசை ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து போடுறதுக்காக மேலே நம்மளுக்கு 2 வரிசை போட்டு நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஹேண்டில் ஃபிக்ஸிங் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு ஐ கார்டில் தரேன். நீங்கள் அந்த லிங்கை போய் பார்த்து அந்த லிங்கை தொட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ அண்ட் சைடில் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே நம்ம வந்து காமிச்சிருக்கோம், எப்படி நம்ம மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேங்க. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். இதில் வந்து 2 பக்கமும் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மினி வுட்டன் ஹேண்டில். இதுதான் வந்து மினி வுட்டன் ஹேண்டில். அருங்கோணம் பேட்டர்னில் வுட்டன் ஹேண்டில் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பேஸ்கெட் எதுனா, பாப்புலர் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் பேஸ்கெட் எதுனா அருங்கோண பேட்டர்ன் வுட்டன் ஹேண்டில் தான். நிறைய பேர் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க வுட்டன் ஹேண்டிலில். ஸோ ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து முடிச்சாச்சுங்க. இதோட அவுட்டர் அளவு நம்ம வந்து பார்க்கலாம்.
அவுட்டர் அளவு நம்ம வந்து பார்த்துடலாங்க. இன்ச்சு டேப்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பேஸ் வந்து அதாவது லென்த்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.5 இருக்குங்க. 9.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ சைஸுமே நம்ம கஸ்டமைஸாக தான் பண்ணி தரோம். பேஸ் வந்து 9.5 இருக்குது. ஹைட் வந்து 7.5 இருக்குது. 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சு இது இருக்குது பாருங்கள். 7.5 இன்ச்சு. பேஸ் இது லெஃப்ட் டு ரைட் வந்து 9.5 இருக்குது. அப்புறம் பேஸு வந்து கரெக்டாக நம்மளுக்கு 5 இருக்குங்க. சார் பேஸ் வந்து 5 இருக்குங்க. 5 இருக்குது பேஸு கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய அருங்கோணம் பேட்டர்ன் உட்டன் ஹேண்டில் பேகு. ஸோ இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கஸ்டமருக்கு இதை டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கோம், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக மற்ற சேனல்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ஸ் ஒர்க் இருக்குது, க்ரோஷோ ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம இனிமேல் பண்ண தான் போகிறோம் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் அந்த சேனல்லையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.